புதுசா பேக்கிங் மிஷின் வாங்க போறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா பேக்கிங் மிஷின் போய் வாங்குங்க. கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் லொகேட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பில்லாali தொட்டி. நம்ம இருக்கிற இடம் திரும்பவும் சொல்றேன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பில்லாali தொட்டியில தான் நம்ம விஎம்எஸ் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே தான் இருக்கு. புதுசா தொழில் தொடங்க போறீங்களா, இல்ல உங்களுடைய தொழிலை அடுத்த லெவல் வந்து பெருசாக்கணும், என்ஹான்ஸ் பண்ண விரும்புறீங்களா, இல்ல உங்களோட பாக்கெட்டோட தரத்தை ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு சமமா உங்களோட குவாலிட்டி உயர்த்தணும் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்னே ஒன்று தான், பேக்கிங் மட்டும் தான். அதுவும் பேக்கிங் மிஷின்ஸ் மட்டும் தான் முடியும். அந்த பேக்கிங் மிஷின் வாங்குற ஒரே இடம் விஎம்எஸ் மட்டும் தாங்க முடியும். சீலர் மிஷின், வேர்க்கடலை போகடா பேக் பண்ற மிஷின், கிரவுண்ட் பவுடர் பேக்கிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் அண்ட் சீலிங் மிஷின், நைட்ரஜன் ஃபில்லிங் மிஷின், பல்லி மிட்டாய் பேக்கிங் மிஷின், நெய் பேக்கிங் மிஷின், மிக்ஸ் பவுடர் பேக்கிங் மிஷின், கஸ்பூரம் மேக்கிங் மிஷின், மசாலா தூள் பேக்கிங் மிஷின், ஆயில் பேக் பண்ற மிஷின், பேக்கிங் மிஷின், சேகா தூள் பேக்கிங் மிஷின், ரவை பேக்கிங் மிஷின், ஃப்ரூட்ஸ் பேக்கிங் மிஷின், கார்ன் சிப்ஸ் பேக் பண்ற மிஷின், குளுக்கோஸ் பவுடர் பேக்கிங் மிஷின், டீ பவுடர் பேக்கிங் மிஷின், ஆனியன் சிப்ஸ் பேக்கிங் மிஷின், மக்காச்சோளம் பேக் பண்றதுக்கு மிஷின், ஊறுகாய் பேக்கிங் மிஷின், பொட்டுக்கடலை பேக்கிங் மிஷின், பேக் பண்ற மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது டீ தூள் பேக்கிங், மளிகை கடை பொருள் பேக் பண்ற மிஷின். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் தான் ஏலக்காய் பேக் பண்ற மிஷின். இந்த மிஷின் ரொம்ப 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 ஸ்பெஷல் மிஷின். என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் பேக் பண்ற மிஷின், சக்கரை பேக்கிங் மிஷின், நேந்திரன் சிப்ஸ் பேக்கிங் மிஷின், மைதா மாவு பேக்கிங் மிஷின், முதல் முறையா 1 kg சிப்ஸ் பேக்கிங் மிஷின். This is VIP Machines Engineer AADHI Narayanan. இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய இந்த மிஷின், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்ட வீடியோ. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனியில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 வகையான மிஷின்ஸ் வந்து நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மிஷின் நம்ம ப்ராப்பராக யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் இந்த ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ணி சொல்ல போகிறோம். அப்படி என்னென்ன மாடல்ஸ் வந்து இந்த மிஷின் வந்து இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே அதிக வகையான தேவைப்படக்கூடிய மிஷின்ஸ் அப்படின்னா மளிகை பொருள், அதாவது சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள், ப்ரொவிஷன் ஸ்டோர் சொல்கிறோம். சின்ன வகையான சூப்பர் மார்க்கெட் சரி, பெரிய வகையான சூப்பர் மார்க்கெட், மினி மார்க்கெட் சரி, இல்லை ஒரு ஹைப்பர் மார்க்கெட், இல்லை வந்து நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறோம், ஒரு ரீபேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஏஜென்சி பண்ணவும், எஸ்பெஷலி சுகர் மில், தால் மில் இவங்க பண்ணுறதுக்காகவும் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின். இப்போ இந்த மிஷின்ஸோட நேம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே முதல் பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹெட் வேயர் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட் வேயர் மிஷின், இது 3 ஹெட் வேயர் மிஷின். அடுத்தது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 4 ஹெட் வேயர் மிஷின். இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக தயாரித்த மிஷின், அதாவது நம்ம கம்பெனிலேருந்து அறிமுகப்படுத்த மிஷின் என்ன மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3-in-1 மாடல். அதாவது மளிகை பொருள் பேக் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் மசாலா வகை பேக் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பவுடராகவும் பேக் பண்ணலாம். அந்த வகையான மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3-in-1 மாடல் மிஷின்ஸ் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3-in-1 மிஷின்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் பார்க்கலாம். சொல்ல தவறி இருக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ பூஜா ஐட்டம் எடுத்தீங்கன்னா இப்போ விபூதி, குங்குமம், சந்தனம் தூள் இதெல்லாம் பேக் பண்ணோம்னா அதுக்கும் இந்த மிஷின் வந்து சூட்டபுளாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல், அதாவது சூப்பர் மார்க்கெட் தால் மில்கான சூப்பர் ஸ்பெஷல் மிஷின். இப்போ இதில் நம்ம சிங்கிள் ஹெட் மிஷின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன சார் இது சரமாக வந்துடுச்சா? எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி சரமும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஹெட் மிஷின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம 2 ஹெட் பார்க்கலாம். அதாவது 20 கிராம் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் ரன் பண்ணோம். இப்போ அப்படியே ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 20 கிராம் மேலே ஏதாவது வெயிட் ரன் பண்ணோம்னா ரன்னிங்லேயே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ 20 கிராம் ரன் ஆகிட்டு இருக்கு நமக்கு. இப்போ ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து 200 கிராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். அதாவது ரன்னிங்லேயே நடக்குது. எஸ், ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டையும் கூட்டிக்க முடியும், நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட உயரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை பாக்கெட்டோட உயரத்தை டிக்ரீஸ் பண்ணாலும் நம்ம இந்த டச் ஸ்க்ரீன் மூலமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சரமும் ரன் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேக்கெட் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த சிங்கிள் பேக்கெட்டில் வெயிட்டையும் கூட்டி காமிச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம், ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணி காமிக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ மிஷின்ஸ் ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ரன்னிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸாக ரன் ஆகிட்டு இருக்கிற பாக்கெட்டோட ஹைட் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு பாக்கெட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் செட் பண்ணியிருக்கோம், பாக்கெட் ஹைட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாக்கெட்டோட உயரத்தை கூட்டணும் எனக்கு அப்படின்னா டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட உயரத்தை நம்ம ரன்னிங் கண்டிஷன்லேயே ஒரு பாக்கெட்டோட ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பெஷலாக மிஷின் வேணும்னா நீங்கள் வேப்ஸ் மட்டும் தாங்க காண்டாக்ட் பண்ணணும். TIJ அதாவது இந்த கண்டினியூஸ் இன்ஜெக்ட் பிரிண்டரில் பிரிண்ட் ஆனக்கூடிய ஒரு பிரிண்ட் பேக்கெட்டோட சாம்பிள்ஸ். ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சாம்பிள் பாக்கெட். இப்போ இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரிண்டர் லெட்டர்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ இந்த சாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆன்லைன் இன்ஜெக்ட் பிரிண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரிண்டர். இதுதான் அந்த ரிப்பன் பிரிண்டர். இப்போது நம்ம மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவலாக ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிப்பன் பிரிண்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரோலர் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த 4 ஹெட் வயர் மிஷினில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் பேட் பிரிண்டர். இது அந்த இங்க் பேட் பிரிண்டரோட சாம்பிள்ஸ். இப்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் இன்ஜெக்ட் பிரிண்டர் காமிச்சிருந்தோம், அடுத்தது ரிப்பன் பிரிண்டர் காமிச்சிருந்தோம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க் பேட் பிரிண்டர் காமிச்சிருந்தோம். இதுக்கு அடுத்த ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TTO தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் பிரிண்ட், அந்த பிரிண்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரே மிஷினில் எந்த வகையான பிரிண்டர்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் பார்த்துருக்க எல்லா மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு தேவையான மிஷின்ஸ், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட், இல்லை நான் ஹோல்சேல் பண்ணுறோம், இல்லை நாங்கள் பருப்பு மில் வச்சுருக்கோம், சுகர் மில் வச்சுருக்கோம், ரீபேக் பண்ணுறோம், ஏஜென்சி பண்ணுறோம்னா உங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது. இல்லை நாங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு எந்த வகையான மிஷின்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின்ஸ் எல்லாமே புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் பெரிய வகையில் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு பேக்கிங் மிஷின் கை கொடுங்க தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா மிஷின்ஸுமே உங்களுக்கு எல்லா வகையான தொழிலுமே கை கொடுக்க ஒரு மிஷின்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது என்ன 3-in-1 மிஷின்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது சிங்கிள் ஹெட், 2 ஹெட், 3 ஹெட், 4 ஹெட், அதாவது மளிகை வகையான பொருள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஸ்நாக்ஸ் ரகம், அதாவது சிப்ஸ் ஐட்டம் பேக் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுற மிஷின்ஸ், எல்லா வகையான ஸ்நாக்ஸும் பேக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெட் வேயர் மிஷின்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போது 3 ஹெட் வேயர் மிஷின், அதுவும் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுற மிஷின்ஸ். இதுதான் அந்த 3 ஹெட் வேயர் மிஷின்ஸ். இப்போ நம்ம இந்த 3 ஹெட் வேயர் மிஷின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மிஷினில் வந்து வீல் சிப்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீல் சிப்ஸ் கூடவே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ், வீல் சிப்ஸ், ரிங் சிப்ஸ், கார்ன் சிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாப்கார்ன், லேஸ், குர்குரே, மிக்சர் ஐட்டம், கராசிவ் எல்லாமே இந்த ஒரு மிஷின் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ நம்ம பார்த்து 2 ஹெட் வேயர் மிஷின்ஸ் இருக்குது, அடுத்து 3 ஹெட் இருக்குது, இது மட்டும் இல்லைங்க 4 ஹெட் வேயர் மிஷின்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இல்லை அப்படின்னா இந்த சூட்டு மிஷின் வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இந்த பாக்கெட்டோட அகலம் 12 இன்ச், அதாவது 12 இன்ச்சஸ் பேக் பண்ணுற மாதிரி நம்ம மிஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணி தான் திரும்ப போய் பாருங்கள். ஏன்னா ஸ்நாக்ஸ் பேக் பண்ண மிஷின் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். இது மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 12 இன்ச்சஸ் கவர் நம்ம ரன் பண்ணுற மாதிரி நம்ம மிஷின்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரகத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீல் சிப்ஸ் இருக்குது,
ரிங் சிப்ஸ் இருக்குது, கார்ன் சிப்ஸ் இருக்குது, பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது, பாப்கார்ன், லேஸ், குர்குரே, பிங்கோஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மசால் கடலை, இந்த வேர்க்கடலை பேக் பண்ணக்கூடியது, பச்சை பட்டாணி, அதாவது கிரீன் பீஸ் பேக் பண்ணக்கூடியது, வறுத்த பட்டாணி பேக் பண்ணக்கூடியது. இது கூட பார்த்தீங்கன்னா மிக்சர்ஸ். இப்போ மிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் மிக்சர்ஸ், பாம்பே மிக்சர்ஸ், மெட்ராஸ் மிக்சர்ஸ், காரசேவ், குச்சி காரசேவ், கட்ட காரசேவ், அடுத்து நீட்டு காரசேவ், உருளைக்கிழங்கு குச்சி, மருளைக்கிழங்கு குச்சி, மருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கலாம். இது கூடவே அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண முடியும், இல்லை நாங்கள் வேறு ஏதாவது நாங்கள் அந்த ஓலோ பகானமே நாங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் இந்த பலாப்பழத்தில் செய்யக்கூடிய நாங்கள் ஸ்நாக்ஸ் ரகம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை புதுவிதமாக நாங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணால் உங்களுக்கு எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இந்த ஒரே மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த 2 ஹெட், 3 ஹெட், 4 ஹெட், எஸ்பெஷலி கார்ன் சிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg பேக் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இந்தியாவிலே கிடைக்கிற ஒரே இடம் நம்ம கம்பெனி மட்டும் தாங்க. அது நம்ம வீப்ஸ் மட்டும் தாங்க கிடைக்கும். இது கூடவே இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொரி பேக் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது பொரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவல் பொரி, கார பொரி, இந்த மாதிரி கேழ்வரகு வகையான பொரி, இந்த மாதிரி எல்லா வகையான பொரியும் நம்ம இந்த ஒரே மிஷின் நம்ம பேக் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருள் பேக் பண்ண மிஷின் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரகம் பேக் பண்ண மிஷின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போது 3-in-1 மாடல். நான் 3-in-1 பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸாக மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்கிறேன். மளிகை பொருளும் பேக் பண்ணிக்கலாம், மசாலா பொருளும் பேக் பண்ணிக்கலாம், பவுடர் ரகம் பேக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கிள் ஹெட் மிஷின்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 ஹெட் மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சிங்கிள் ஹெட் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடி லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இட்லி பொடியை வந்து எப்படி பேக் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஐபி மிஷின்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையான மிஷின்ஸ் தேவை இருக்குது, நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது. இல்லை நாங்கள் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது. இப்போது எந்தெந்த வகையான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த வகை அப்படின்னு பார்க்கும்போது மளிகை பொருள் பேக் பண்ணிக்கலாம், மசால் ரகம் பேக் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ரகம் பேக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம முதல் யூனிட்டில் பார்த்தோம். அடுத்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஏலக்காய், அதாவது 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம் பேக் பண்ணக்கூடிய ஏலக்காய், முந்திரி ரகம், பாதாம் ரகம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை கற்பூரம். கற்பூரத்தில் எடுத்தீங்கன்னா டேப்லெட் டைப் ஆஃப் கற்பூரம் தான், ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், பொட்டு ஷேப் இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஷேப் கற்பூரமும் இருக்குது. இப்போ கற்பூரத்தில் எதுனா மேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது, பேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 ரூபா கற்பூரம், 2 ரூபா கற்பூரம், கட்டி கற்பூரம் சொல்லக்கூடிய கற்பூரம் பேக் பண்ணிக்கலாம். இல்லைங்க 20 கிராம் வந்து வெறும் மசாலா மட்டும் பேக் பண்ணுறோம், 50 கிராம் மசாலா மட்டும் பேக் பண்ணுறோம், இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக மவுத் ஃப்ரெஷ்னர் சுப்பாரி பேக் பண்ணுறோம், இல்லை சார் நாங்கள் வந்து ஜாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஸ் பேக் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நாங்கள் வந்து சுண்ணாம்பு பேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த வகையான தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின்ஸ் கிடைக்கிற ஒரே இடம், அதுவும் உலக தரத்தில் இந்தியாவில் கிடைக்கிற ஒரே இடம் வீப்ஸ் மட்டுங்க. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக மிஷின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கஸ்டமைஸ்ட் மிஷின் வேணுமா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே இடம் வீப்ஸ் மட்டும்தாங்க. இப்போ நிறைய பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சார் எங்ககிட்ட வந்து ஒரு ஓல்டு டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு, அதை வந்து ஒரு நியூ மாடலாக மாற்றி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் மாற்றி தர முடியும். அப்போது உங்ககிட்ட எந்த வகையான பேக்கிங் மிஷின்ஸ் இருந்தாலும் எங்களால் சர்வீஸ் கொடுக்கவும் முடியும். அதேமாரி ப்ரீவியஸாக ரொம்ப ஓல்டு டைப் மிஷின்ஸ் இருக்கா, அது புதுவிதமான மிஷின்ஸ், இந்த மாதிரி உலகத்தரமான மிஷின்ஸாக மாற்றணுமா, அதுவும் செஞ்சு தர முடியும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தரத்தை, உங்களுடைய பிராண்டை அடுத்த லெவல் கொண்டு போனோம் அப்படின்னா பேக்கிங் மிஷின்ஸ் மட்டும்தான் உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தும். அந்த பேக்கிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கிற ஒரே இடம், முதலிடம் நம்ம வீப்ஸ் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ரேட்டில், நீங்கள் கேட்குற எதிர்பார்த்த குவாலிட்டியில் வேணுமா, அதுவும் கிடைக்கிற ஒரே இடம் நம்ம வீப்ஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிற யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது யூனிட் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம். இது நம்மளோட விஐபி மிஷின்ஸ் செகண்ட் யூனிட். இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் மாடல் மிஷின், அதாவது ஏர் கம்ப்ரஸர் மூலிமா வேலை செய்யக்கூடிய மிஷின் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மாடல் மிஷின், அதாவது ஏர் கம்ப்ரஸர் இல்லாமல் ரெடி பண்ணக்கூடிய மிஷின்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன அளவில் ப்ராடக்ட்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும்.